Hi friends, welcome back to our Pinky Ponky Lifestyle channel. இன்னைக்கு எங்க வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி vlog பார்க்கலாம் வாங்க. மார்னிங்கே மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லா விதமான இலையும் பூஜை திங்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். மா இலை, கிருஷ்ணருக்கு வைக்க வேண்டிய இலை, தோரண இலை எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பூஜை சாமான் எல்லாமே வளக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்துட்டு பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பூவும் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப அடர்த்தியாக கட்டலை, கொஞ்சமாக வந்துட்டு சாமி படத்துக்கு போடுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்பேஸ் விட்டு அப்படி தான் கட்டியிருந்தேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த்ரீல கட் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு டோட்டலாக வந்து ஒரு 1.5 முழம் கிட்ட இந்த பூ வந்துருந்துச்சு. ஸோ ரோஸும் இதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே தொடச்சி குங்கும மஞ்சள் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைடு வந்துட்டு மாக்கோலமும் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக அன்றைக்கி வந்துட்டு மாக்கோலத்தில் போட்டால் ரொம்ப விசேஷமாக இருக்கும், நல்ல நாளில் போட்டால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் காலையிலேயே வந்துட்டு 2 hours மட்டும் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பச்சரிசியில் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் போடுறதுனால கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நிறையா அழைச்சி போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஓரளவுக்கு வர ஆரம்பித்ததுமே கொஞ்சம் நல்லா போட தொடங்கிட்டேன். வெளியில் போட்டு முடித்த உடனே அப்படியே கிருஷ்ணர் பாதம் வந்துட்டு இப்போவே வரையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லேருந்து நடுவீடு வரைக்கும் கிருஷ்ணர் பாதம் இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் டிசைனில் போட்டு வரைஞ்சி முடிச்சிட்டேன். பாதங்கள் ஒவ்வொன்றா வரைஞ்சிட்டு அப்படியே வந்துட்டு பூஜை ரூமில் அந்த மேலே வந்துட்டு கிருஷ்ணர் இருக்க இடத்துலையுமே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கிருஷ்ணர் உட்காந்துட்ட மாதிரி அங்கேயும் வந்துட்டு ஒரு பாதம் போட்டுட்டு கோலம் போட்டு முடிச்சிட்டேன். அப்புறமா பிரசாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ரொம்ப சிம்பிளாக 3 டிஷ்ஷஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். அவல் லட்டு, மா லட்டு, தட்டை மட்டும்தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அதை எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக ஒரு 6 o'clockலாம் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லபடியாக 6:15 சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன வீடியோ கிளிப் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது தான் இது. நம்மக்கிட்ட இருக்கிற புது ஜுவல்ஸோ இல்லை காசோ ஏதோ ஒன்று வச்சு கும்பிடலாம். அப்படி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச அவல், நான் பண்ண 3 பிரசாதம், நெய், பொரி, பால் எல்லாமே வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. வீட்டில் நிஜமாலே கிருஷ்ணர் வந்திருக்காருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லும் போது. ஸோ எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.